இந்தியாவின் ஸ்டெபிலிட்டி, இந்தியா கூறுவது போல தட்ட பாதுகாப்பு பிரச்சனை அல்லது தான் மிகவும் பாதுகாப்பான நாடு என்றதை இந்த தாக்குதல் உடைத்திருக்கிறது. அதிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலேயே மிகவும் பாதுகாப்பான பகுதி ஜம்மு காஷ்மீர் தான். 11 மக்களுக்கு ஒரு இராணுவம் அங்கு இருக்கின்றது. அவ்வளவு 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 மிகவும் இறுக்கமான பாதுகாப்பு கட்டமைப்பை கொண்டது. அதை மீறி வந்து தாக்குதல் நடத்தியது, தாக்குதலை திட்டமிட்டது என்பது அது இந்திய புலனாய்வுத்துறையின் தோல்வி என்றுதான் கூறுகிறார்கள். உண்மையில் 3 பேர் ஒரு 2-3 பேர் ஒரு எல்லைக்குள்ளால் ஊடுருவதை கண்டறிவது கடினம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நாடுகளை விட்டு நாடுகள் குடிபெயர்பவர்கள், இடம்பெயர்பவர்கள் கூட அவர்கள் இந்த அமெரிக்காவில் கூட எல்லையை தாண்டி எத்தனை 1000 பேர் போகிறார்கள். அதை கண்டறிவது கடினம். ஆனால் அதை துல்லிய தகவல்கள் மூலம்தான் புலனாய்வுத்துறை கண்டறிவது. தகவல் வழங்குபவர்கள் மூலம்தான் இந்த தாக்குதல்களை தடுப்பது. அந்த இடத்தில் இந்தியா தவறிவிட்டதாகத்தான் கூறப்படுகிறது.